ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கார்டன் டூர் உங்களுக்கு காட்டுறேங்க. என்னென்ன செடி இப்போ வந்து வளர்ந்துருக்கு, என்னென்ன செடி புதுசாக காய் வச்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டுறேங்க. பாருங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, டமாட்டா வரையும் பார்த்தீங்கன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்க, அரும்பு பாருங்க. எல்லா செடியுமே அழகா வந்து பார்த்தீங்கன்னா அரும்பு சூப்பராக வருதுங்க. பாருங்க, பெரிய கொத்தியே பாருங்க, இதில் வந்துருக்கு பாருங்க. சூப்பராக பாருங்க, டமாட்டா வரையும் பூ எடுத்தாச்சுங்க. 4 செடி இருக்குதுங்க. 4 செடியுமே அவ்வளோ அருமையாக வளருதுங்க. இளஞ்செடி பாருங்க, பூசணிக்காய் வகை சேர்ந்ததுங்க. விதை போட்டு விட்டுங்க, என்ன அழகா பாருங்க. 4 கொட்டை போட்டு விட்டுங்க, 4மே அழகா முளைச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கி பேக்கில் நட்டுங்க. பேக் ரெடி பண்ணுறேங்க. அந்த சென்னாயிருக்கு ரெடி பண்ணி பிடுங்கி நட்டுருவோங்க நான். நெய் மிளகாவும் அழகா வளர்ந்து வருதுங்க. கேரட் பாருங்க, கேரட் அப்படியே கொச கொசன்னு என்ன அழகா முளைச்சிருக்கு பாருங்க. சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க. கேரட் வந்து பார்த்தீங்கன்னா லீஃபுக்கு வேண்டிய நான் வளர்த்துறேங்க. கேரட்டுக்கு வேண்டி வளர்த்தலைங்க, லீஃபுக்கு வேண்டி தான் நான் வளர்த்துறேன். லீஃபை வந்து கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவோங்க. ஞானத்தந்த வெண்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வளர்ந்து வருது பாருங்க. ஞானத்தந்த வெண்டையும் எல்லாமே பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 12ங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாற்று போட்டு விட்டுருக்கோம் பாருங்க. கொடி தக்காளிங்க இது. பொடி தக்காளி நாற்று போட்டு விட்டுருக்குறேன். எது எது புது வகையாக நான் ட்ரை பண்ணுறேனோ இந்த மாதிரி சைடில் போட்டு விட்ருவோங்க. பேக் சைடில் வந்து நாற்று போட்டு விட்ருவோங்க. பொடி தக்காளி நாட்டு தக்காளி ரெண்டுமே போட்டுருக்குறோங்க. பாருங்க, நம்ம பிடிங்கி வச்ச கத்திரி நாற்று என்ன அழகா பாருங்க தளைஞ்சு வருது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இள நாற்றுங்க. சூப்பராக தளைஞ்சு வருது பாருங்க. தக்காளி நாற்றும் பாருங்க வளர்ந்து பூவே எடுத்துருச்சு பாருங்க. தக்காளியும் அவ்வளோ அருமையாக வளர்ந்து வருதுங்க. கொத்தவரங்காயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. பூ பாருங்க என்ன அழகா வச்சுட்டு வருது பாருங்க. காய வச்சிருச்சுங்க பாருங்க. காய் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தவரங்காய் சூப்பராக பாருங்க வளர்ந்து வருது. கொத்தவரங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செடி இருக்குதுங்க. 10 செடியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வளர்ந்து வருது. பூவும் எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா பூ எடுத்து பிஞ்சு வச்சிருச்சுங்க. இங்க பாருங்க. எப்பவுமே கொத்தவரங்காய் செடி பொறுத்த வரைக்கும் செடி நல்லா மரமாட்டம் வளரக்கூடாதுங்க. கொத்தவரங்காய் செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தண்டு பார்த்தீங்கன்னா நல்லா இலசா நல்லா சின்னதாக இருக்கணுங்க. இலைங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாகவும் கிடைக்கும். நம்மளுக்கு காய்க்கு சத்து ஜாஸ்தி கிடைக்குங்க. செடி பார்த்தீங்கன்னா அதாவது மரமாட்டம் வளர்ந்துட்டு காய் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக வைக்குங்க. அந்த மாதிரி வளரக்கூடாதுங்க கொத்தவரங்காய்லாம். இந்த மாதிரி வந்து வச்சுச்சுன்னா காய் நல்லா பெருசாக வைக்குங்க. செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் கொத்தவரங்காய் நல்லா பெருசாக கிடைக்குங்க. இந்த பீட்ரூட்டும் அதே மாதிரி தாங்க. இந்த அளவுக்கு லீஃப் வருது அப்படின்னாவே கிழங்கு இருக்காதுன்னு அர்த்தங்க. சரியா, நான் வந்து பார்த்தீங்கன்னா லீஃபுக்கு வேண்டி தாங்க இதை வளர்த்துறேன். அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி வளர்ந்தாதாங்க எனக்கு வந்து லீஃப் கட் பண்ணி சமைக்கிறதுக்கு எனக்கு சௌகரியமா இருக்கு. அதுக்கு வேண்டி நான் வந்து லீஃபுக்கு வேண்டி அந்த பீட்ரூட்டை வளர்த்துறேங்க. பீட்ரூட் காய்க்கு வளர்த்துறதை விட லீஃபுக்கு தாங்க அதிகமாக வளர்த்துறேன். இங்கே பாருங்க, கத்தி நாற்று வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது மிளகா நாற்றுங்க, இது கத்தி நாற்றுங்க. இந்த மாதிரி அங்கங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா விதை போட்டு விட்ருவேங்க. வளர்ந்ததுமே பார்த்தீங்கன்னா பேக் காலியாக இருந்தால் பிடிங்கி நட்டுருவேங்க. பாருங்க, புது வகையான நெய் மிளகாய் பாருங்க. தக்காளி மாதிரியே இருக்குது பாருங்க. பெருசாக ஆகுது ரொம்ப லேட் ஆகுதுங்க. வானம்பேத்த மிளகாயும் பார்த்தீங்கன்னா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க காய் வானம்பேத்த மிளகாய் பாருங்க. இந்த பீட்ரூட் பாருங்க, இது இலை பாருங்க சின்னதாக இருக்கு. உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்க. இலை பாருங்க சின்னதாக இருக்கு. காய் பாருங்க வச்சிருச்சு. காய் பாருங்க பீட்ரூட். அதே பாருங்க இலை இது நல்லா பெரிய பெரிய இலையா இருக்கு. காய் பாருங்க ஒன்றும் வரல. இதுதாங்க வித்தியாசம். செடியை வளர்க்க வளர்க்கவே உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிருங்க. செடி பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இது காய் வைக்குமா வைக்காதா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாங்க. அந்த மாதிரி நான் வந்து இது லீஃபுக்கு வளர்த்துறேன், இது வந்து காய்க்கு வளர்த்துறேங்க. அப்படிதான் சொல்லணும். பாருங்க, பீக்கங்க விதை உங்களுக்கு போட்டதை வீடியோவில் காமிச்சிருப்பேன். அழகா பாருங்க முளைச்சிருக்கு. கஸ்தூரி வெண்டைங்க, கஸ்தூரி வெண்டையும் பாருங்க முளைச்சிருக்குது பாருங்க. பேக் பார்த்தீங்கன்னா அழகா முளைச்சிருக்குதுங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி வெண்டையும் இந்த முறை வந்து நான் ட்ரை பண்ணுறேங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இப்போ விட்டங்க. இப்போ மறுபடியும் எல்லாம் தலைஞ்சிருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வளங்க. அப்போதான் கிழங்கு கீழே ஊறுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு செடி தான் வளருமே தவிர கிழங்கு ஊறாதுங்க. பாருங்க, அறுவடை ஆன பின்னாடி லிக்விட் தண்ணி எடுத்து கொடுத்துங்க. பாருங்க எப்படி மொட்டி எடுத்துருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது அறுவடைங்க இந்த பூ எடுக்கிறது. இப்போ அதாவது நம்ம அறுவடை பண்ணிட்டு ஒரு தடவை லிக்விட் தண்ணி கொடுத்தோம்னா போதுங்க, சூப்பரா பூ எடுத்துருது பாருங்க. அழகா பூ எடுக்குது பாருங்க. தகடாய் மஞ்சள், மா இஞ்சி, கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா வளர்ந்து வருது பாருங்க.
லீஃப்லாம் எனக்கு எது எதுன்றது எனக்கு தெரியாதுங்க. நான் அறுவடை பண்ணும்போது தான் நான் வந்து எதுன்னு கண்டுபிடிக்கணுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாத்து நட்டோம் இல்லைங்க. உங்களுக்கு வந்து வீடியோ குடுத்துருப்பேன். செவ்வாய்க்கிழமை. நாத்து நடுற மாரி வீடியோ குடுத்துருக்கேங்க. பாருங்க. பார்க்காதவங்க பாருங்க. இந்த வெயில்லயும் நான் நாத்து புடுங்கி நட்டு வந்து வளர்த்திருக்கிறேன் பாருங்க. சூப்பரா பாருங்க தளைஞ்சிருச்சு பாருங்க. ஒரு 4 நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ள என்ன அழகா வளர்ந்துருக்குது பாருங்க. உங்களுக்கு அதனால தான் க்ளோஸ் அப்ல காட்டுறேங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுனால கிட்ட காட்டுறேங்க. எல்லா பேக்லயும் பாருங்க சூப்பரா தளைஞ்சிருக்குது பாருங்க. இதுவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தினி செடி வந்து ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலைக்கு தாங்க அதிகமா வளர்த்துறேன். பூவுக்கு நான் வந்து வளர்த்தலைங்க. இலைக்கு தாங்க வளர்த்துறேன். எனக்கு இலை வந்து பார்த்தீங்கன்னா, சிறுசா கட் பண்ணி போட்டு, முட்டை போட்டு பொரியல் மாரி பண்ணி சாப்பிட எனக்கு பிடிக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து வளர்க்குறேங்க. எல்லா பேக்குமே பார்த்தீங்கன்னா, அருமையா வளர்ந்துருக்குது பாருங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புடுங்கி சின்ன நாத்துங்க நான் நட்டது. நீங்களும் வீடியோல பார்த்துருப்பீங்க. அது என்ன அழகா பாருங்க தளைஞ்சிருக்குதுன்னு. நான் ஒண்ணும் உங்களுக்கு வந்து எதையுமே வந்து வீடியோவுல மறைச்சுலாம் காட்டுறது கிடையாதுங்க. அப்படியே தாங்க காட்டுறேன். அப்படியே தான் பண்றேன். உங்களுக்கும் அதே தான் விளக்கமாவும் வீடியோவுல சொல்றேங்க. மலேசியா கோவக்கா பாருங்க. என்ன அழகா பூ வச்சு, காய் வச்சு சூப்பரா வளர்ந்துருக்குது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெள்ளநெட்டு கத்திரிக்காய் பாருங்க. விதைக்கி விட்டுருக்குறேங்க. இது பாருங்க காத்துக்கு ஆடி, ஆடி, ஆடியே அடிபட்டுருச்சுங்க. இது சொத்தல் இல்லைங்க. அடிபட்டுட்டு இருக்குதுங்க. இது வெள்ளை கலரா இருக்கிறதுக்கு காத்துக்கு ஆடுனா அப்படியே கன்னி போன மாரி ஆயிடுதுங்க. அதாவது காய் வந்து கலர் மாறிடுதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுருக்குறேங்க. சொத்து இல்லாத கத்திரிக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுட்டுங்க. அறுவடை பண்ணணுங்க. அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா, பண்றதுக்கு முடியாத விட்டுட்டுருக்குறேங்க. அப்படிதான் சொல்லணும் நானு. எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க அதிகமா விட்டுருக்கேன் பாருங்க. ஊதா நிலமும் விதைக்கு தான் விட்டுருக்கேன். கத்திரி செடிங்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா வளர்ந்து வருது. இளஞ்செடியும் சூப்பரா வளர்ந்து வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காய் குடுத்துட்டே இருக்கிற செடிங்க. உங்களுக்கு இளஞ்செடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 செடிக்கு உங்களுக்கு வந்து இளஞ்செடியும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேங்க. வாங்க உங்களுக்கு அதையும் காட்டுறேன். பிளாக் குண்டு கத்திரிக்காய் பாருங்க, கொத்து கத்திரி. எவ்வளோ பெரிய கத்திரி பாருங்க. அதாவது கையிலே தூக்க முடியலைங்க. அவ்வளோ வெயிட்டுங்க. இது பாருங்க. செதப்பற்று கத்திரிக்காங்க. விதைக்கு விட்டோம்னா எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் ஆகுது பாருங்க. பழம் பழம் ஆயி வருது பாருங்க. செதப்பற்று கத்திரிக்காங்க. அவ்வளோ அருமையா வந்து விதைக்கு ரெடி ஆகுதுங்க. டபுள் கலர் கத்திரிக்காய் பாருங்க. எவ்வளோ பெருசா இருக்குது பாருங்க. இந்த கத்திரிக்காய் உண்மையிலேயே பெரிய ரகங்க. இந்த கத்திரிக்காய் தாங்க விதைக்கு விட்டுருக்கிறது. முன்ன காமிச்சேன் பார்த்தீங்களா? அது இந்த கத்திரிக்காய் தாங்க. இது வந்து விதைக்கு விட்டோம்னா, அவ்வளோ பெருசா ஆகுதுன்னு சொல்றதுக்கு தாங்க உங்களுக்கு அத காட்டுனேன். பாருங்க சிகப்பு தண்டு கீரையும் உங்களுக்கு வந்து சூப்பரா பாருங்க. அறுவடைக்கு ரெடி ஆகுதுங்க. இளங்கொடியும் பாருங்க எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துருச்சு பாருங்க. பொடலங்கா கொடி. காய் பாருங்க. உங்களுக்கு கொடி ஆயிடுங்களா? உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் வாங்க. பாருங்க. நல்லா பச்சை வரி பொடல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா காஞ்சு வருதுங்க. சொரக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அறுவடை பண்ணிட்டேங்க. வந்து பார்த்தீங்கன்னா, கொடிங்க பாருங்க அப்படியே. பார்த்துட்டு வாங்க. சூப்பரா வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா, அழகா தழைஞ்சு நம்மளுக்கு காய் குடுத்துட்டு வருதுங்க. உங்களுக்கு வந்து பொடலங்காவும் பார்த்தீங்கன்னா, ஒரு புது வகையான பொடலங்கா இருக்குதுங்க. வாங்க காட்டுறேன். பீக்கங்கா பாருங்க. பீக்கங்காவும் பார்த்தீங்கன்னா, நல்லா பிஞ்சு போட்டுட்டு வருதுங்க. பாருங்க இங்க வந்து பாருங்க கோவக்கா செடி காய் ஏறி இருக்குது பாருங்க. முடக்கத்தான் கீரை பாருங்க. என்ன அழகா தள தள தளன்னு இருக்குது பாருங்க. அதாவது சின்ன பாட்டுல வச்சதுங்க. உங்களுக்கு நாத்து நட்டது காமிச்சிருப்பேன். இங்க பாருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வளர்ந்துருச்சு பாருங்க. அடுத்த வாரம்ன்னும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா பெருசா வளர்ந்துருக்குங்க. காட்டுறேன் நானு. கோழி அவரை பாருங்க. காய் எப்படி வச்சிருக்குது பாருங்க. பீக்கங்கா பாருங்க. அப்படியே பிஞ்சாட எப்படி இருக்கு. விதைக்கி விட்டுருக்குறேன் பாருங்க பீக்கங்காவ. இதுவும் பாருங்க அறுவடை பண்ணிட்டு உங்களுக்கு லிக்விட் தண்ணி குடுக்கவும் பாருங்க எப்படி மறுபடியும் பூ பாருங்க. என்ன அழகா தழையுது பாருங்க. சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையும் நம்மளுடைய மாடி தோட்டத்துல வச்சாச்சுங்க. உங்களுக்கு தழைஞ்சதும் உங்களுக்கு ஒரு வீடியோல காட்டுறேங்க. ஏன்னா, நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த கீரைங்க. இப்ப வந்து பார்த்து வாங்கிட்டு வந்து நட்டுருக்குறேங்க. இப்ப நெறைய பார்த்தீங்கன்னா, கேட்லாக்ல வந்து விதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க. வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. சீரமும் இருக்கு, விதையும் இருக்குதுங்க.
பாருங்க பொல்லங்க பாருங்க, கல்லு கட்டி விட்டுருக்குறோம் பாருங்க, எவ்வளவு லென்த்தா இருக்குது பாருங்க. உருவிக்குச்சு. சரி அப்புறமேட்டு வந்து இதை டைட் பண்ணிக்கலாம். சூப்பரா வளர்ந்துருக்குது பாருங்க. இங்க பாருங்க இன்னொரு காய் இருக்கு பாருங்க. காய் வளைஞ்சு என்ன அழகா வச்சிருக்குது பாருங்க. அதாவது எந்த காயுமே காய் வைக்கல அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க. எல்லா காயுமே காய் வைக்குதுங்க. நம்ம பராமரிக்கிறதுல தாங்க இருக்கு. நாம எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்றது தாங்க இருக்கு. பாருங்க காய் கத்திரிக்காய் என்ன அழகா இருக்குது பாருங்க. டபுள் கலருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கருப்புலயே பாத்தீங்கன்னா வரி வருங்க கீழே, தெரியுதுங்களா? இது வந்து டபுள் கலருங்க. இது இந்த கத்திரினுடைய விதையும் நம்ம கிட்ட இருக்குதுங்க. அதாவது இதுலயே பாத்தீங்கன்னா குண்டும் இருக்குதுங்க, வாளும் இருக்குதுங்க. பாருங்க எப்படி வரி வருது பாருங்க. ரெண்டுமே வச்சிருக்கிறேங்க. ஒவ்வொரு கத்திரிக்காயிலுமே பாத்தீங்கன்னா குண்டும் இருக்குது, வாளும் இருக்குது, ரெண்டுமே இருக்குதுங்க. இப்ப வெள்ளையில எப்படி வால் கத்திரிக்காய் இருக்கோ அதே மாதிரி குண்டு கத்திரிக்காயும் வச்சிருக்கிறேங்க. அந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா வால் இருக்குது, குண்டு இருக்குதுங்க. பாருங்க நம்மளுடைய ஃபேவரட் கத்திரிக்காய் ஒண்ணு பறிச்சுக்கலாம், முட்டா முத்திரும். பாருங்க கத்திரிக்காய் எப்படி நேரா நிக்குது பாருங்க, கீழே வளையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இளஞ்செடிங்க. இளஞ்செடியுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அழகா தலைன்னு எப்படி வளர்ந்துருக்குது பாருங்க. சூப்பரா வளர்ந்துருக்குது பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இளஞ்செடிங்க. இளஞ்செடியே பாத்தீங்கன்னா ஒரு 8 பேக்கில் இருக்குதுங்க. இளஞ்செடி இதெல்லாம் காய் பாத்தீங்கன்னா இளஞ்செடிங்க. சிகப்பு முருங்கைக்காய் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச காய்ங்க. இது நான் இந்த கலர்ல முருங்கைக்காய் பார்த்தது இல்லைங்க. அதனால பாத்தீங்கன்னா இது நான் ரொம்ப கண்ணும் கருத்துமா வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லாங்க. இன்னும் பூ எடுக்க பாக்குதுங்க, ஆனா பூ வரல. அதனால நான் வந்து இதை அப்படியே பத்திரமா பார்த்துட்டு வரேங்க. காய் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பூ எடுக்கல. நானும் பூ எடுக்குமா எடுக்குமா டெய்லியும் பாக்குறேங்க. ஆனா வருதுங்க, இன்னும் வெளியே வரல. பார்க்கலாம், இதுக்கு மேல கண்டிப்பா இது வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருங்க. கரும்பு முருங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்லா வளர்ந்து பிஞ்சு போட்டுட்டே போகுதுங்க மேல வரைக்கும் பாருங்க. அகத்திக்கீரையும் நல்லா வளர்ந்துருச்சுங்க, கரும்பு முருங்கையும் நல்லா வளர்ந்துருச்சு. அதாவது ரெண்டுக்கும் ரொம்ப பயங்கரமான போட்டி போயிட்டு இருக்குது பாருங்க. இது பின்னாடி தாங்க வச்சேன் கரும்பு முருங்கை, அது முன்னாடிந்தே இருக்குதுங்க அகத்திக்கீரை. ஆனா ரெண்டும் பாருங்க ஒரே சரிக்கு சரியா வளர்ந்துருக்குது பாருங்க. செடிங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி தாங்க நடக்குது. நானும் எல்லா வீடியோலும் உங்களுக்கு சொல்றேன். என்னோட செடிங்க வந்து பயங்கரமான போட்டிங்க. இங்க பாருங்க விளைஞ்சிட்டு இருக்குது எப்படி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இளஞ்செடிங்க. காய் பாருங்க எப்படி இருக்கு. இந்த வெயில்ல ஆடி மாச காத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாருங்க காய் காத்துல இவ்வளவு கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. பாருங்க இந்த மாதிரி சொத்துலா இருந்தா பிஞ்சில எடுத்துருங்க. ஏன்னா நிறைய காய் வைக்கும் போது உங்களுக்கு வந்து சொத்துல வரதாங்க செய்யும். பார்த்து பார்த்து எடுத்துட்டோம்னா எந்த கத்திரிக்காய்க்கும் நம்மளுக்கு வந்து சொத்துல வராதுங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா காய் கொத்தா இப்படி தொங்குது பாருங்க. நானே இப்பதாங்க பாக்குறேன் எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க காய். இதுவுமே நம்மளுடைய மாடி தோட்டத்துல ஒரு புதிய வகை கத்திரிக்காய் தாங்க. இதனுடைய விதையுமே போய் ஸ்டாக் இருக்குதுங்க. கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா விதையுமே ஸ்டாக் இருக்குதுங்க. பாருங்க பழம் பாருங்க ஆகுது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா விதைக்கு தாங்க அதிகமா விட்டுறேன். ஏன்னா அறுவடை பண்ணி என்னால சமாளிக்க முடியலன்றதுனால விதைக்கு விடுறேங்க. இதுவும் பாருங்க குண்டு பவானியும் பாருங்க விதைக்கு விட்டுக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி விதைக்கும் அதிகமா விட ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்கன்றதுனால எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதை விட இருக்குது வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு இப்ப விதைக்கு தாங்க அதிகமா விட்டுருக்கேன். பாருங்க இழந்த காயும் பாத்தீங்கன்னா சூப்பரா வச்சுட்டு வருது பாருங்க காய். பாருங்க காய் என்ன அருமையா காய் வச்சுட்டு வருது பாருங்க. பழச்செடியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, உங்களுக்கு தனி வீடியோவா கொடுக்குறேங்க பழச்செடியை. ஏன்னா அதுவுமே நல்லா வளர்ந்து சூப்பரா காய் வைக்குதுங்க. ரொம்ப லென்த்தா போகுதுங்க வீடியோ, அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து முடிக்கிறேங்க. பாருங்க சொரக்கா என்ன அழகா இருக்குது பாருங்க. பிஞ்சு நிறைய பிஞ்சு விட்டுட்டு வருதுங்க. பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணி வச்சிருக்கிறேங்க வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை அறுவடை வீடியோ வருங்க பாருங்க. பாய்.